ஆராதிங்கன்னு சொல்லுவோமா? கண்களை மூடி கரங்களை தட்டி விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஒவ்வொருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில விசுவாசத்தின் ஆவியை ஊற்றுங்க தகப்பனே. அவிசுவாசங்கள் மாறி போகட்டும் அப்பா. என் தேவன் எனக்காக யாவற்றையும்
எல்லாம் தோல்வி போல தெரிந்தாலும் எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தேவன் என் கூட இருக்கிறார் என்கிற விசுவாசத்தை நம்பிக்கை பிள்ளைகளுக்கு ஒவ்வொருவருக்கு நீங்க கொடுங்க தகப்பனே. ஹல்லேலூயா. கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆவியானவரே. அப்பா, எல்லாரும் வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவர். விசுவாசத்தை வசனத்தை சொல்லி சொல்லி நம்ம விசுவாசத்துல பலப்படலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிப்பான். எல்லா பக்கமும் எனக்கு எதிராக இருந்தாலும், என் சூழ்நிலைகள் எல்லாம் தோல்வி போல தெரிந்தாலும், அப்பா நான் சோர்த்து போக மாட்டேன் தகப்பனே. நீர் எனக்காக இருக்கிறீர், எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்தீரப்பா, எனக்காக ரத்தம் சிந்தினீர் தகப்பனே. நீர் எனக்காக வழக்காடுவீரப்பா, நீர் எனக்காக யுத்தம் செய்கிறவர் தகப்பனே. எல்லாரும் விசுவாசத்தோட எல்லா அடைபட்டு இருக்கிற கதவுகளும் என் தேவன் திறப்பார். என் சூழ்நிலைகள் எல்லாம் என் தேவன் மாற்றுவார். என் செயல்கள் சொல்கள் எல்லாம் அவருக்கு பிரியமாய் இருக்கும் என்று விசுவாசத்தோடு சொல்லுவோமா? என் தேவன் எனக்காக சகலத்தையும் செய்து முடிப்பார் என்று விசுவாசத்தோட. ஹல்லேலூயா. நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி ஆவியானவரே. நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் அப்பா. என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்வார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? எல்லாரும் கரங்களை வெட்டி சொல்லுமா? எனக்காக என் தேவன் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். விசுவாசத்தோட சொல்லுங்க வாய்களை திறந்து. என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க. விசுவாசத்தோட சொல்லும் போது கண்கள்ல இருந்து கண்ணீர் வரும். என் இயேசப்பா எனக்காக எல்லாத்தையும் செய்வார். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு. சத்தத்தை உயர்த்தி கூப்பிடுங்க இயேசப்பா. என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வநாடியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியாத காரியம் செய்வீர், சர்வநாடியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்காக ஏதாகிலும் செய்திடுவார், என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா? என் தேவன் எனக்கு. சொல்லுங்க வாய்களை திறந்து. நம்ம தான் தேவனை மறந்துட்டோங்க. ஆனா நம்முடைய தேவன் ஏதாவது ஒரு இடத்துல நமக்காக ஒவ்வொரு காரியங்களையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கிறார். அதை நம்ம கண் காணாதபடிக்கு, நம்முடைய செவிகள் கேட்காதபடிக்கு, நம்ம உணர்வில்லாதவர்களாய் நம்ம அவரை அலட்சியம் பண்ணி அவரை விட்டு தூரம் போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் அவர் கிரகிக்க முடியாத, நம்ம நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அவர் ஒவ்வொரு நாளும் நமக்கு அற்புதம் செய்து கொண்டிருக்கிறார். நினைத்து நன்றி சொல்லுமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஒவ்வொரு நொடி பொழுதையும் அற்புதமாய் அதிசயமாய் நம்மளை ஒவ்வொரு நாளும் வழி நடத்தி கொண்டு இருக்கிறார். அதற்காக தேவனுக்கு 2 கரங்களை தட்டி நன்றி செலுத்தலாமா? நன்றி ஆவியானவரே, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே. எல்லா
வாய்களை திறந்து சொல்லுவோமா? என் தேவன் எனக்காக யாவையும் செய்து முடிக்கிறவராய் என் அருகில் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். என் தேவன் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு ஜெபிப்போமா? அன்பும் இரக்கம் நிறைந்த அன்பின் பரலோக பிதாவே, அப்பா, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த 3வது மாதம் 1வது ஞாயிற்றுக்கிழமையில எங்களை உண்மை கூடி ஆராதிக்க, உண்மை துதிக்க, உண்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு தந்த மேலான பாக்கியத்துக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, ஆராதனை வேலையை பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பாடி துதிக்க எங்களுக்கு கிருபை தந்தீங்க, உமக்கு நன்றி. மீதியான எல்லா பகுதிகளையும் உங்களுடைய நாம மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. செய்தி பகுதி, சாட்சியின் பகுதி, சங்கீத பகுதி எல்லாவற்றையும் நீர் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. எல்லா தடைகளையும் மாற்றுங்க. வர தடைப்பட்ட பிள்ளைகளை ஏற்ற வேளையில் நீர் கூட்டி சேர்க்கும்படியாக ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.